15/12/2009 அவ்யக்த பாப்தாதாவுடைய இனிமையான மகா வாக்கியம். वाणुடைய सार परिवार के साथ प्रीत निभाने के लिए परिवारத்துடன் அன்பை கடைபிடிக்க नॉलेजफुल बन बाप समान साक्षीपन की स्थिति में रहना है. நாலேஜ்ஃபுல் ஞானம் நிறைந்தவராகி பாப் சமான் தந்தைக்கு சமமான சாட்சி ஸ்திதியில் இருக்க வேண்டும். நாலேஜ் இருக்கணும், பாப் சமான் साक्षी स्थिति இருக்கணும். बाप स्व ड्रामा और परिवार चारों में निश्चय बुद्धिमन विजयी बनाएंगे. தந்தை மீது, தன் மீது, நாடகத்தின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது நான்கிலும் நிச்சய புத்தி உடையவராகி வெற்றியாளர் ஆக வேண்டும். பாபா மேல நம்பிக்கை, தன் மேல நம்பிக்கை, டிராமா மேல நம்பிக்கை, परिवारத்தின் மேல நம்பிக்கை, இதுல நிச்சய புத்தி உடையவராகி வெற்றியாளர் ஆக வேண்டும். आज समर्थ बाप अपने समर्थ बच्चों को देख रहे हैं. இன்று சக்திசாலியான பாபா தனது சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையுமே ஸ்நேகத்தோடு பாப்சமான் ஆகுவதற்கான புருஷார்த்தத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிறீர்கள். பாபா ஏன் நம்மளை பார்க்குறார்? நம்ம ஒவ்வொருத்தருமே பாப்சமான் ஆகிறதுக்காக மிகுந்த புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். பாப்தாதாவுக்கு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி. அவரது உள்ளத்தில் குழந்தைகளை பற்றி இதே பாடல் ஒலிக்கிறது, வா பச்சே வா. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பாபா என்ன பாடல் பாடுறார்? ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று பாடல் பாடுறார். ஏனெனில் பச்சே பாப்கே பி சிறுக்கே தாஜிகி, குழந்தைங்க பாபாவுக்கும் தலை மீது இருக்கக்கூடிய கிரீடம். देखो बच्चों की पूजा डबल रूप में होती है. இது நீங்க பாருங்க, குழந்தைங்களுக்கான பூஜை இரட்டை ரூபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாபாவுக்கோ ஒரு ரூபத்தில் தான் பூஜை நடக்குது, நமக்கு தெரியும். ஆக குழந்தைகள் தந்தையை காட்டிலும், குழந்தைங்களாகி நாம தந்தையை விட, இன்னொரு வார்த்தை சொல்றார், பாப் துவாரா ஆகே ஜாத்தே, தந்தையை விட தந்தை மூலமாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். தந்தையோட முன்னேறும், ஆனால் அதுக்கு என்ன இருக்குன்னா தந்தை மூலமா, அவராலேயே அவரை விட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முன்னேறிட்டு இருக்கிறோம். யாராவது காப்பி அடிக்கிறவங்க யாரை பார்த்து எழுதுறாங்களோ அவங்கள விட முன்னால் போக முடியுமா? பாபா சொல்றார், நீங்க ஏன் மூலமா என்னை விட என்ன பண்ணலாம்? முன்னேறி போக முடியும். அதனால பாபா நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்பாவுக்கு பெருமை தானே, எல்லா உண்மையான அப்பாவுக்கும் தான் பிள்ளைங்க தன்னை விட நல்லா இருக்கிறாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ குஷி. தனக்கு ஒரு பூஜை, குழந்தைங்களுக்கு 2 பூஜை நடக்குது, பாபாவுக்கு பெருமை. ஆகவே பாபா குழந்தைகளினுடைய ஆத்மீக முயற்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இங்கே குழந்தைங்க வரிசை கிரமம் தான், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் முன்பின் உண்டு, இருக்கத்தான் செய்து. ஆனால் புருஷார்த்தத்தின் லட்சியத்தை கொண்டு நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். எல்லாரும் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முன்னேறி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பின்தங்கி இருந்தா என்ன, இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால முன்னேறிட்டு இருக்கிறோம். இன்று அமிர்த வேளை நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் ஒரு விஷயம், ஞானத்தினுடைய அஸ்திவாரம் அதை பார்த்தார். இன்றைக்கு பாபா நம்மள்கிட்ட அஸ்திவாரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தார். அஸ்திவாரம் என்பது நிச்சயம், அஸ்திவாரம் என்பது நம்பிக்கை. அஸ்திவாரங்கிறது நம்பிக்கை. சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சய புத்தி விஜயி, நிச்சய புத்தி உடையவரை வெற்றியாளர்கள். ஆக உங்கள் அனைவரின் நம்பிக்கை எந்த அளவு உள்ளது என பார்த்தார். எல்லாருமே நம்பர்வார் தந்தையிடத்திலோ
நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய அடையாளமாக தந்தையை அறிந்து தந்தையினுடையவர் ஆகிவிட்டீர்கள். மேலும் இங்கே பாபாவை சந்திப்பதற்கும் வந்துவிட்டீர்கள். பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம், அவருடையவர் ஆகிட்டோம். இங்கேயுமே நம்ம பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்துட்டோம். பாபாவிடத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் துண்டிக்கப்பட முடியாத நம்பிக்கை இருக்கிறது. பாபாட்ட துண்டிக்கவே முடியாது. ஆனால் பாபாவோடு கூடவே இன்னும் சில விஷயங்களிலும் நம்பிக்கை பக்காவாக வேண்டும். அதில் முதலாவது ஸ்வாமி நிச்சயம். யார் மேலே நம்பிக்கை வேணும்? தன் மேலே நம்பிக்கை வேணும். டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், ஓகே, நான் பொழைச்சிருவேன். நான் முதல்ல என்ன பண்ணணும்? நான் எங்கே தேர போகிறேன்னு நினச்சா தான் மேலே நம்பிக்கை போச்சுன்னா பிறகு அந்த பேஷண்ட் என்ன பண்ண முடியாது. நல்ல டாக்டர், நல்ல மருந்து, நல்ல விஷயந்தான். ஆனால் தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்யுது? பாபா மேலே எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு தன் மேலே நம்பிக்கை, கூடவே அப்புறம் ட்ராமா மேலே நம்பிக்கை, அடுத்தது பரிவாரம், இந்த ஆத்மீக குடும்பம், இவங்க மேலே நம்பிக்கை. इन 4 प्रकार के निश्चय में पक्का होना अर्थात निश्चय बुद्धि विजयती बनना. நான் பாபாவத்தான நம்பியிருக்கேன், நான் பாபாவத்தான நம்பியிருக்கேன். அந்த பருப்பெல்லாம் இங்கே என்ன பண்ணாது, வேகாது. பாபாவெல்லாம் நம்பியிருந்தால் பத்தாது. நான் சாம்பாரில் உப்பு போட்டுட்டேன், இது சாம்பார்னு சொல்ல முடியுமா? வெறும் உப்பு போட்டால் அதுக்கு பேர் சாம்பாரா? இல்லை உப்பே இல்லாமல் போட்டால் அதுக்கு பேர் சாம்பாரா? என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் போட்டால் தான் அதுக்கு சாம்பார். அது மாதிரி நான் பாபா குழந்தை ஆகிட்டேன், பாபா குழந்தை ஆகிட்டேன். பாபா மேலே நம்பிக்கை இருக்குதா? தன் மேலே நம்பிக்கை, ட்ராமா மேலே நம்பிக்கை, அடுத்தது இந்த ஆன்மீக குடும்பத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை. இந்த 4 நம்பிக்கையும் சேர்ந்து தான் அதுக்கு பேர் நிச்சய புத்தி. அவங்க தான் வெற்றியாளர் ஆகிறாங்க. எனவே சோதனை பண்ணுங்க, இந்த 4லேயும் நம்பிக்கை பக்காவாக இருக்கிறதா? பாபான்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்கிறோம்? மேரா பாபா அவர் மை பாப்பிக்கு. பாபான்னு சொல்லும்போது பாபா யாரு? என்னுடைய பாபா. அப்புறம் நான் யாரு? பாபாவுடைய குழந்தை. இப்போ மேரா பாபா மே பாப்பிக்கு, இது எல்லாரும் சொல்கிறோம். தந்தையை என்னுடையவர், என்னுடைய தந்தை என்று சொல்லி முழு அதிகாரத்தை பிராப்தியாக எடுத்து விட்டீர்கள். என்னோட அப்பான்னு சொல்கிறவங்களுக்கு 100% அதிகாரம். நீங்கள் அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லி பிராப்தியை எடுத்து கொண்டீர்கள். சதா தந்தை மூலமாக அதிகாரியாகி சர்வ கஜானாக்களுக்கும் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். கூடவே ஸ்வமேவி நிச்சய ஜரூரிகே கியா, பாபா கிடைச்சாச்சு, பிராப்தி கிடைச்சாச்சு, அவர் என்னோடவர்னு சொல்லி எல்லா பிராப்தியினுடைய அதிகாரமும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் என் மேலே நம்பிக்கைன்னு ஒன்று வேணுமா என்ன? பாபாவை கேள்வி கேட்குறேன். நான் தான் பாபாவை நம்புகிறேன்ல, நான் பாபாவை நம்புகிறேன், பாபாவை நம்பி எல்லா பிராப்திக்கு அதிகாரியும் ஆயிட்டேன். இதுக்கு மேலேயும் என் மேலே நான் நம்பிக்கை வைக்கணுமா? இது தேவைதானா? ஜரூரிகை கே, அவசியமா என்ன? என் மேலேயும் நம்பிக்கை வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா என்ன? அகர் ஸ்வாமி நிச்சய நகி தோ, ஒருவேளை சுயத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் தில் சிகஸ்த் பன் ஜாத்தேகே, மனம் உடைந்து போய் விடுகிறார்கள். சில நேரத்தில் தன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பாபா மேலே நம்பிக்கை இருந்தும் கூட மனம் உடைந்து போகிறார்கள், உள்ளம் சோர்ந்து போய்விடுகிறார்கள். அப்போ பாபா சொல்றார், அந்த உள்ளச்சோர்வுக்கு காரணம் சுயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. ஸ்வாமி நிச்சி யகிகே, சுயத்தின் மேலே நம்பிக்கைன்னா என்ன? அது இதுதான், நான் பாபா மூலமாக ஸ்வமானதாரி சுயராஜ்ய அதிகாரி. நான் யாரு? நான் ஆத்மா பத்தாது. நான் பாபா மூலமாக ஸ்வமானதாரி சுயராஜ்ய அதிகாரி, சுய பெருமிதம் கொண்ட ஆத்மா. நான் பாபா மூலமாக நான் எப்பேற்பட்ட ஆத்மான்னு எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார். பாபா மூலமாக ஸ்வமானதாரி. நானே கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அப்படியாகும் இப்படியாகும் சொல்லலை. இல்லை ஊரில் 4 பேர் என்னை பற்றி பாராட்டினாங்களே அதை பற்றி நான் பெருமையாக நினச்சிக்கல. நான் எதனால் ஸ்வமானதாரி?
பாபா மூலமாக ஸ்வமானதாரி வெறும் ஸ்வமானத்திலே இருக்கிற ஆத்மாவா? இல்லை, சுயராஜ்ய அதிகாரி. இந்த ரெண்டுமே ஸ்வயம் பாப்னே முஜே, ஸ்வயம் பாபாவே எனக்கு எத்தனை ஸ்வமானங்கள் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்வமானத்தையாக நினைவில் கொண்டு வந்தால் எத்தனை போதை அதிகரிக்கிறது. இன்றைய காலத்தில் யாருக்காவது ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க, தான் பாக்கியசாலி. யாருக்கோ பட்டம் கொடுத்தா கூட அவங்க தன்னை பெரிய பாக்கியசாலியா என்ன பண்ணிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க, இது என் பாக்கியம். ஆனால் குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் கொடுத்தது யார்? குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் 4 ஊரில் உள்ள ரவுடிலாம் சேர்ந்து உங்களுக்கு மாலை போட்டு உங்களை வாழ்கள் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே, இது பெருமைக்கான விஷயமா? 4 ரவுடி உங்களுக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்கிறார், பெருமையா? இல்லை. 4 மனநிலை சரியில்லாதவங்க உங்களுக்கு போடுறாங்கன்னு வச்சுப்போமே, அது பெருமைக்குரிய விஷயமா? இல்லை. பாபா சொல்கிறார், ஊரில் உள்ளவங்க பாராட்டி நான் பெரிய ஆளுன்னு நினச்சேன், நம்மளை விட புத்தி இல்லாத ஆட்கள் வேறு யாரும் அங்கே என்னைக்குனாலும் யாருக்குனாலும் போடுவாங்க. இல்லை, ஸ்வயம் பகவான் உண்மையிலேயே நான் யார் என்ற பட்டத்தை ஸ்வமானத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு கிடைச்ச ஒரு பட்டமும் பாபா கொடுத்த பட்டம். எனக்கு கிடைச்ச ஒரு பட்டமும் ஸ்வமானமும் ஸ்வயம் பகவானே பார்த்து கொடுத்திருக்கிறார். நீதான் மாஸ்டர், நீதான் மாஸ்டர் அன்பு கடல், நீதான் மாஸ்டர் கருணை கடல், நீதான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி, நீதான் மாஸ்டர் உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மா. அப்போ இது பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்வமானத்தை எனக்கு பாபா ஸ்வயம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுமானதாரி ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்வமானத்தை நினைவு செய்து குஷியில் பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே சுயத்திலும் சதா நம்பிக்கை. இத்தனை போதை இருக்கிறது. நான் பாபா மூலமாக சுயராஜ்ய அதிகாரி, சுமான அதிகாரி, கோடியில் ஒரு ஆத்மா. நான் யாரு? பாபா மூலமா சுமானதாரி, சுயராஜ்ய அதிகாரி. அப்புறம் என்ன சொல்றார் பாபா? கோடியில் ஒரு ஆத்மா. நான் சும்மா சாதாரண ஆத்மாலாம் கிடையாது, கோடியில் ஒருத்தர். கோட்டோமே கோயி ஆத்மாவும். எப்படி பாபா மீது நம்பிக்கையோ அதுபோல கூடவே தன்னிடத்திலும் நம்பிக்கை அவசியம். ஏனெனில் ஒருவேளை சுயத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்றால், எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நிச்சய புத்தி சுமானதாரி வெற்றி உடையவர்களாக ஆகியிருப்பீர்கள். நம்பிக்கை என்பதற்கு அர்த்தமே வெற்றி. அப்படி கிடையாது, என்னுடைய பாபாவிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அது ரைட்டு, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் பாபாவோடு கூடவே சுயத்தின் மீதும் நம்பிக்கை அவசியம். நான் யார்? ஒரு ஸ்வமானத்தையா நினைவு செய்யுங்க. நம்பிக்கை, போதை இது உங்களுடைய நடத்தையில், முகத்தில் தென்பட வேண்டும். இருந்துச்சுன்னா அது தென்படுன்ற. உங்களுக்கு ஒரு ஸ்வமானத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்குதுன்னா அது உங்கள் முகத்தில் தெரியும், நடத்தையில் தெரியும். நான் அன்பு கடலான, நான் யோகி ஆத்மா. முதல்ல இதை நினைக்கலாம், நான் நிரந்தர யோகி. இந்த பட்டம் எனக்கு கொடுத்துருக்கிறது யார்? எனக்கு யோகா வரல, எனக்கு யோகா வரல, இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு யோகா வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாபா தானே சொன்னார், நான் தானே சரின்னு சொன்னேன். நீங்கள் சதா யோகி, சுதக யோகி, அப்போது நிரந்தர யோகி, இப்போ இவ்வளோ சகஜ யோகி, இவ்வளோ பட்டத்தை பாபா கொடுத்துருக்கிறாரு. இதை நான் ஏன் ஏற்றுக்கல இன்னும் மனசார்? பாபா சொல்கிறார், ஆனால் அதை ஏற்றுக்கணும் இல்லையா? பாபா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சுயராஜ்ய அதிகாரின்னு நினச்சி நீங்கள் ஆயிடுவீங்க. ஆனால் அதை நினைக்கணும், பாபா எனக்கு கொடுத்த பட்டம் இது. பாபா சொல்கிறார் எனக்கு என்னை சகஜ யோகின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அதை நினைவுபடுத்தி அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா நமக்கு அதில் ஒரு முக்கிய காரணம், பாபா கொடுத்த பட்டம் அது எனக்குத்தான் கொடுத்துருக்கிறார், அது நான் தான் அதை ஸ்வீகாரம் பண்ணாமல் இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். கூடவே 3வது விஷயம் என்னது? நாடகத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம். ஏனெனில் நாடகத்தின் மேலே நம்பிக்கை தேவை. ஏன்னா நாடகத்தில் பாபா சொல்கிறார், நாடகத்தில் என்ன இருக்குது? உலகத்தில் உள்ளவங்க தலையெழுத்து விதி அப்படிம்பாங்க.
பஞ்சாங்கம் அது என்னது ஜாதகம்லாம் பார்ப்போம். என் ஜாதகம் என்ன சொல்லுது, இப்படி சில பேர் கூட்டம் இருக்கும். சில பேர் என் தலையெழுத்தில் என்ன இருக்குதோ தெரியலையே, என் விதியில் என்ன இருக்குதோ தெரியலையே இப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த விதி அதெல்லாம் கிடையாது, தலையெழுத்து அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் பாபா சொல்கிறார், ட்ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நாடகத்தில் எதுவும் உள்ளது, வெற்றி உள்ளது, நன்மை உள்ளது, இதெல்லாம் வரிசையாக அடுக்கலாம். ஆனால் இந்த வெற்றி நன்மை இதுக்கெல்லாம் முதல்ல என்ன வரும்? முன்னால் என்ன வரும்? வெற்றி வேணும், நன்மை வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக பாபா சொல்கிறார். வகை சமஸ்ய நாடகம் அப்படின்னாலே ட்ராமாமே சமஸ்யாயே பி ஆத்தியே, நாடகத்தில் பிரச்சனைகளும் வருகின்றன. நாடகத்தில் எதுவும் உண்டு, பிரச்சனையும். சினிமா அப்படின்னாலும் அதில் ஒரு பிரச்சனையை எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியில் சுபம்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லபடியாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனையை காமிச்சு அந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு தீர்வு கொடுக்குறாங்க. அப்போது பாபா சொல்கிறார், நாடகத்தில் ட்ராமாமே சமஸ்யாம்பி ஆத்திகே அவர் சஃலத்தாபி ஹோத்திகே. வெறும் பிரச்சனை மட்டும் கிடையாது இந்த ட்ராமா. இந்த ட்ராமாவில் பிரச்சனையும் உள்ளது, இந்த ட்ராமாவில் வெற்றியும் உள்ளது. பரீட்சையே இல்லைன்னா அங்கே பாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. பாஸ் வித் ஆனர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ நாடகத்தில் ரெண்டுமே உண்டு. சமஸ்யா ஏபி அவர் சஃலத்தா பி ஹோத்திகே, பிரச்சனைகளும் உண்டு, வெற்றியும் உண்டு. நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும்? நிறைய பேர்லாம் இல்லை, எல்லாருக்கும் என்ன ஆசை, அப்படியே வெற்றி மட்டும் அடைஞ்சு, சரி வெற்றி கூட எனக்கு வேண்டாம், எது இல்லாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் விதி என்னன்னா, விதினா ரூல்ஸ் என்னன்னா பிரச்சனை உண்டு ட்ராமாவில், பிரச்சனை ட்ராமாவில் உண்டு, அது இருக்குது. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரச்சனை பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, ஐயோ அப்படிலாம் இல்லை, பாபா சொன்னார் வந்திருக்குது பிரச்சனை. கூடவே எதுவும் உண்டு, வெற்றியும் உண்டு, வெற்றியும் உண்டு. ட்ராமாவில் சமஸ்யா பிரச்சனைகளும் வருகிறது, கூடவே அதில் வெற்றியும் கிடைக்கிறது. ஒருவேளை நாடகத்தில் பக்கா நம்பிக்கை இருக்கிறது என்றால், நாடகத்தினுடைய நம்பிக்கை கொண்டவர்கள், நாடகத்தின் மீது நிச்சய புத்தி கொண்டவர்கள், அவர்கள் பிரச்சனையை சமாதான சொரூபத்திற்கு மாற்றி விடுகிறார்கள். அல்லது அந்த நம்பிக்கை அந்த பிரச்சனையை சமாதான சொரூபமாக மாற்றுது. பிரச்சனை வருது, ஆனால் நம்மள்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது என்னவாகுது, அது சமாதான சுரபமாக. ஒரு கிலோ அரிசி வச்சு ஒரு கிலோ எல்லாம் வேண்டாம், ஒரு அரை அளவுக்கு அரிசி சாப்பிட முடியுமா இப்போ நம்மளால்? இல்லை. அதுக்கு பேர் பிரச்சனையா? உங்கள்கிட்ட யாராவது அரை அளவுக்கு அரிசி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் பிரச்சனையா? அதுக்கு பேர் பிரச்சனையா? நீங்கள் அப்படியே சாப்பிட்டா பிரச்சனை தான், அப்படியே சாப்பிட்டா பிரச்சனை தான். எதை எப்படி எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லை. பிரச்சனையே இல்லை, அதை சாப்பிட்டா ஆக்கணும். நமக்கு புத்தியிலே நாடகத்தின் மேலே நம்பிக்கை. பாபா சொல்றது ஆத்மா, பரமாத்மா நமக்கு தாய் மட்டும் இல்லை, பிரம்மா நமக்கு தாய் மட்டும் இல்லை, மம்மா நமக்கு தாய் மட்டும் இல்லை, இந்த சரீரம் கொடுத்த அம்மாவும் கூட யார் தான்? தாய் தான். அவங்க மட்டும் இல்லை. தாய்னாலே யார்? சுயநலம் இல்லாமல் நமக்கு நல்லது செய்கிறவங்க. தாய்னா யார்? சுயநலம் இல்லாமல் நல்லது செய்கிறவங்க. பரமாத்மா மா இருக்குது, அப்புறம் பிரம்மா அதுலேயும் மா இருக்குது, அப்புறம் லௌகிக்க அம்மா அதுலேயும் மா தான். பாபா சொல்கிறார், ட்ராமாவிலையும் என்ன இருக்குது? மா இருக்குது. அதுவும் ஒரு அம்மா தான். நாடகமும் என்ன தான்? அம்மா தான். அவங்க என்ன கொடுத்தாலும் சரி, அம்மா அப்படின்னாலே அவங்க பிரச்சனை கொடுக்குறவங்களா? ஆனால் சில வயசு காலகட்டத்தில் நமக்கு என்னவா தான் தெரியும். அப்போது ட்ராமாவும் நமக்கு அப்படித்தான் ஒரு அம்மாவாக இருந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலை வரணும், காட்சி வரணும், அதை செட் பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் நம்மளே தயார்படுத்திட்டு இருக்குது. ட்ராமா இது மேலே நமக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, எனக்கு கணத்தில் குதினா நான் குதிச்சிடுவேன், இது தாதிகளுடைய நம்பிக்கை இல்லையா? அப்போது மீரா கையில் விஷத்தை கொடுத்தாங்க, இது கிருஷ்ணர் பிரசாதம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை சாப்பிட்றாங்க. கிருஷ்ணர் பிரசாதம் அப்படின்னா அதை என்னை எப்படி கொல்லும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு இந்த நாடகத்தில் ஒரு இக்கட்டான ஒரு
பிரச்சனை வந்துடுச்சுன்னா இந்த பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான் அப்படின்னு கொஞ்சம் நிதானம் ஆகிட்டீங்கன்னாலே அந்த பிரச்சனை சமாதான ரூபம் ஆகிடும். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறது என்றால் வெற்றி. பாபா சொல்றார், கிஸ்கே ஊப்பர் விஜயி பந்தாக, யார் மீது வெற்றி அடைகிறாங்க? பரிவர்த்தன் கர்ணேமே, பரிவர்த்தனை செய்வதில் வெற்றி அடைகிறாங்க. வந்தது பிரச்சனையா வருது, ஆனா போகும்போது அது நன்மையா போகணும். நம்மளை விட்டுட்டு ஒரு நோய் வருது, நோய் வரும்போதே என்ன நினைக்கணும்? ஆக்சுவலாக நோயின்னு ஒரு பேரே வைக்காதீங்க அப்படின்றாங்க. தலைவலி, கால்வலி, ஏதோ ஒன்று ஆப்ரேஷன் என்னமோ சொல்கிறாங்க, அதுக்கு பேர் நீங்கள் என்னன்னே வைக்காதீங்க, நோயினே வைக்காதீங்க. அப்புறம் அதுக்கு பேர் என்ன வைக்கிறது? உடல். உங்கள் உடல் நீங்கள் செய்த தவிர ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு தொடர் நிகழ்ச்சி. அது உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபாட்டோடு இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நடந்துக்கணும். அதை நோய் அப்படின்னு பேர் வச்சா அப்படித்தான். நம்மளை சுற்றி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா என்னமோ ஒரு கர்மா நம்ம பண்ணியிருக்கிறோம், அந்த கர்மாவை ஏதோ ஒரு விதத்தில் டேலி பண்ணுறதுக்கு, சரி செய்கிறதுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நாம் செய்த பாவ கர்மத்தை அதை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அழிச்சிட்ருக்குது. இந்த இடத்துல என் கனெக்ஷன் பாபாட்ட கரெக்டாக இருந்தால் ஐயோ இப்படி வந்துடுச்சு நம்ம நினைச்சோம்னா அதுதான் பிரச்சனை. விஷயங்களுக்கு பேர் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இது ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு அப்போது ஒரு சரீரத்தில் ஒன்று நடக்குதுன்னா அதை சில பேர் இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கு, எனக்கு மாதம் காய்ச்சல் வந்துடும், இல்லை வருஷத்துக்கு 2 முறை காய்ச்சல் வந்துடும். நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் அதை சந்தோஷமாக சொல்லிட்டீங்கன்னா அது சரியாயிடும். காய்ச்சல்னால் அதுவும் ஒரு ப்ராசஸ். அது உடம்புல ஏதோ தேவையில்லாத ஒரு கிருமி வந்திருக்குது, அந்த கிருமி அதை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அதை போராடி அதை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஜெயிச்சிட்டு இருக்குது. ஜெயிச்ச பிறகு மீண்டும் அந்த ஆரோக்கியம் பழைய நிலைக்கு மாதம் வருதே அப்படிலாம் இல்லை, அது ட்ராமா படி வருது. அதில் கூட என்ன இருக்குது, இப்போ உடல் நமக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சி நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, நல்லது செய்துட்டு இருக்குது. அதை நொந்துக்காதீங்க அப்படின்ட்டார். அந்த சரீரத்தை என்ன பண்ணிக்காதீங்க, நொந்துக்காதீங்க. இந்த சரீரம் எனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இத்தனை வருஷம் உதவி பண்ணியிருக்குது, இத்தனை வருஷம் இந்த சரீரம் உதவி பண்ணியிருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன், இது இப்போ இந்த இடத்துல தேவையில்லாத எடுத்துக்காட்டு, அதனால் தோணுது. ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பையன்தான் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க எனக்கு பையன்தான் பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். உள்ள ஒருவேளை பெண் சிசு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த சிசுக்கு நான் ஏன் இந்த அம்மாவுக்கு பிறக்கிறேன்னு தாட்டம் தருமா, நான் பிறக்காமலே இருந்துடலாமா, என்னை யாருமே இந்த வீட்டில் என்ன பண்ணலை, விரும்பலை, என்னை என்ன பண்ணலை விரும்ப. இப்போ இந்த குழந்தை இருக்கிற இடத்துல நீங்கள் வேறு விஷயம், நீங்கள் எதையோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, ஆனால் ட்ராமாவில் இன்னொன்று வரணும்னு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் பிறந்து லட்சுமியாக ஆகி அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ நல்லது செய்ய காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொன்று எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு மூட்டு வலி வருதுன்னு வச்சுப்போம். அது ட்ராமாவிலே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை செய்ய வந்திருக்குது. ஐயோ இது வந்துடுச்சே, எனக்கு ஏன் வந்துச்சுன்னு சொல்லும்போது அதை செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எல்லாமே ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக நமக்கு நடக்குது, நம்மை நோக்கி வருது. நீங்கள் அந்த பார்வையோட பாருங்கள், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். அப்போ அதுவே நம்மளை நம்புது, இந்த ஆத்மா நம்ம நல்லதுக்குன்னு நம்புகிறாங்க. அப்போ நம்ம போகிறதுக்குள்ளே எதையாவது ஒரு நல்லதை என்ன பண்ணிட்டு போகணும், செஞ்சுட்டு போகணும்னு அதை பிளான் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிடும். நாம் சங்கல்பம் பண்ணுறோம், இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது வந்திருக்கவே கூடாது, இது இல்லாமல் இருந்தால் எப்படி நல்லா இருந்திருக்கும்னா அது எந்த நல்ல நோக்கத்தோடு வந்துச்சோ அந்த நல்லதை நமக்கு செய்ய முடியாமல் போயிடும். அப்போது நம்ம எண்ணங்கள் தான் இந்த ட்ராமாவை சிதைச்சிடுது. நல்லதாக தான் வருது, வந்துடுச்சே இப்படி வந்திருக்கக்கூடாது, எப்படி அந்த பெண் சிசு வந்து துடிக்குதுன்றாங்க. இவங்கெல்லாம் யாரும் ஆம்பளை பிள்ளைகள் இல்லை, சில வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு நினைப்பாங்க. அது உள்ள ஆம்பளை அது என்ன செய்யும் பாவம், அந்த சிசுக்கு என்ன தெரியும், அதுக்கு ட்ராமா அது வந்துடுச்சு. அது மாதிரி நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக வருது. நீங்கள் இது வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை சரியாக அது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்றீங்க அல்லது மோசமாக ஆக்கிவிட்றீங்க.
ஒரு ஆட்டோவில் உட்காரும்போதே இவன் என்ன ஜாஸ்தி பணம் கேட்பாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அவர் நல்ல மனசு உங்களை பார்த்தோன்னே நல்ல மனசோட நல்ல கஸ்டமர் வந்திருக்கிறாரு, இவரை நல்லபடியாக சேஃப்டியாக கொண்டு போகணும்னு நினச்சிருப்பார். இவனை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குதே அப்படின்னு நினச்சேன்னா அந்த தாட்டை உங்களுக்கு மறந்துடும். உங்களை சேஃப்டியாக நல்லபடியாக சரியானத்தில் கொண்டு போகணுங்க. நாம பள்ளத்துலலாம் மேடு பள்ளத்துலலாம் கீழே போட்டு விடுத்து, அப்புறம் அங்கே ஒரு முட்டி மோதி, அப்புறம் பணத்தையும் எனக்கு கூட 500 ரூபா கொடுத்து, இந்த எல்லா பஞ்சாயத்தும் எதனால் உருவாகும் தெரியுமா? அவரை பார்க்கும்போது சுப பாவனையோட ட்ராமா படி எனக்கு உதவி செய்கிறதுக்கு பாவம் ஒரு ஆத்மாவை அனுப்பிடுற ஆட்டோக்காரரை விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரை நினைக்க, ட்ராமா படி இவங்க எனக்கு நல்லது செய்கிறதுக்காக பாபா அனுப்பியிருக்கிறார். உங்கள் பாவனே அவங்கள மாற்றும். இதுக்கு பேர் என்னென்னா ட்ராமா மேலே உள்ள நம்பிக்கை. ட்ராமா மேலே உள்ள நம்பிக்கை. ட்ராமா மேலே உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நல்ல நோக்கத்தோடு வந்திருந்த போதும் நம்மளுடைய அவநம்பிக்கை அதை என்னவாக்கி விட்டுடுது, யாருக்குமே இங்கே கெடுதல் நடக்கலை. அவங்களுடைய அவநம்பிக்கை அவங்களுக்கு எதை உருவாக்கிட்டு இருக்குது, சரி இது வரைக்கும் நடந்தது ட்ராமா, இப்போ அதை நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது. இனிமேல் எனக்கு என்ன வந்தாலும் நான் அதை எனக்கு என்னுடைய தாயான ட்ராமா கொடுத்த பரிசு, இதில் எனக்கு நல்லது தான் இருக்குது. நாடகத்தின் மீது நம்பிக்கை இதுவும் அவசியமாக இருக்கிறது. அப்போது கவனம் கொடுங்க. நான் எப்படி நாடகத்தை பார்க்கிறேன், நாடகத்தில் பக்கா நம்பிக்கை இருக்குதுன்னா பிரச்சனைகள் கூட என்னவா மாறிடுது, சமாதான சுலபமாக மாறிவிடுகிறது. ஹல்சல்மி நகி ஆயங்க, குழப்பத்தில் வரமாட்டீங்க, அச்சல் ரகைங்க, நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க. ஏன்னா நாடகத்தின் ஞானத்தால் ஆடாதவர் அசையாதவர் ஆகிவிடுகிறீர்கள். ஆடாதவர் அசையாதவர். சில ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீ இந்த ஆள்கிட்ட மட்டும் இருந்து காமிச்சிரு, அப்புறம் நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பழச்சிடுவே அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஆள் யார்? ரொம்ப பாடாப்படுத்துகிறவர். அவர்கிட்ட இருந்து சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் யாரும் என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். அந்த ஆள் நிஜமாக யார்? நமக்கு ஒரு நல்ல டீச்சர். என் குழந்தை என் கூட இருக்கிறவங்க வெளியுறத்தில் போய் நல்லபடியாக வாழணும், அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. அப்போ நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எனக்கு என்ன ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக பல ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. காற்று நிறைய வீசுகிற இடத்துல மரம் ஸ்ட்ராங்காக வளரும். காற்றே இல்லாத இடத்துல ஒரு மரம் வளருதுன்னா அது ரொம்ப போலவாக இருக்கும். நீ அந்த மரம் அசைஞ்சு தன்னுடைய செல்களை எல்லாம் என்ன பண்ணிக்குதாமா, ஸ்ட்ராங் ஆக்கிக்குதான். அசைவே இல்லை அப்படின்னா அது ரொம்ப வீக்காகிடும். இப்போ கை காலெல்லாம் நல்லா மடக்கி நீட்டுறீங்க, நல்லா வெயிட் தூக்குறீங்கன்னா மசில்ஸு ஜாயின்ஸு எல்லாமே எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் பூ மாதிரி இப்படியே உட்காந்தே போவேன், நான் உட்காந்தே வருவேன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்டு. பிரச்சனை உடம்புல இல்லை, அதுக்கு வலியே நீங்கள் கொடுக்கல, அதுக்கு எந்த வேலையுமே நீங்கள் என்ன பண்ணலை, கொடுக்கல. அப்போது நீங்கள் வலி கொடுக்குறீங்க, வேதனை கொடுக்குறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வெயிட் எடுக்கிறீங்க, ஓடுறீங்க, உட்காடுறீங்க, எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லாயிருக்கும். குனிய கூட நான் மாட்டேன். இது எங்கே கொண்டு போய் முடியும், முதுவலியில் தான் கொண்டு போய் முடியும். குனிய வேண்டிய நேரத்தில் குனிங்க, மெதுவாக குனிங்க, நிதானமாக குனிங்க. நான்லாம் குனிய மாட்டேன், நீ எடுத்துக்கோ, அதை எடு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நீங்கள் டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் உடம்பை வீணாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சுவிட்சை போடு, வேறு வழி இல்லைன்னு போடுன்னு சொல்லலாம். முடிஞ்சால் நாமளே என்ன பண்ணிக்கலாம், பிள்ளைங்க இருக்கிறாங்கிறதுக்காக வேலையாக முடியுமா, வேலைக்காரங்க இருக்கிறாங்கிறதுக்காக வேலையாக முடியுமா, என் உடம்பை நான் என்ன பண்ணி. அப்போ நீங்கள் இதுக்கு வலி கொடுக்கல, இதுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா இது வீணாக தான் போகும். அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சூழ்நிலை சில வேலை கொடுக்குது, சில வலி கொடுக்குது. எதுக்காக, ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக. நீ என்ன என்னை பார்த்து சொல்கிறது அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அங்கே ஸ்ட்ராங்காக முடியாது. சொல்லட்டும், நான் யாருடைய குழந்தை, என் ஸ்திதியை நான் எப்படி வச்சுக்கணும், இதை யார் முடிவு பண்ணுறது? அப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் நாடகத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் பிரச்சனைகள் என்னவாயிடுது, சமாதான சொரூபமாக மாறிவிடுகிறது, தீர்வு சொரூபமாக ஆகிவிடுகிறது. அதாவது வெற்றி ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் வெற்றி சொரூப ஆத்மாவாக இருந்தீங்க, ஆகியிருக்கிறீங்க, திரும்பியும் ஆகுவீங்க. இந்த நாடகத்தின் நம்பிக்கை உங்களுக்கு போதையை பக்காப்படுத்துகிறது. நான் வெற்றியாளர் ஆத்மாவாக இருந்தேன்,
வெற்றியுடைய ஆத்மாவா ஆகி இருக்கிறேன். இனியும் நான் தான் என்ன பண்ண போகிறேன், கல்பத்திற்கு பிறகு நான் தான் என்ன பண்ண போகிறேன், வெற்றியுடைய ஆத்மாவா நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லணும்? ஏங்க அதை ஏன் கேட்குறீங்க? இந்த ஆட்கள்லாம் இந்த என்னது புலம்புற ஆத்மாக்கள் யாராவது ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்க வெல்த்தியாக இருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? புலம்புற ஆத்மாவை கண்டா ஓடிடுங்க, உங்களுக்கும் பற்றிக்கு போகுது. இது அது புலம்பலை சொல்லிச்சுன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இவங்களும் உங்கள் வீட்டில் தான் ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குரூப்போடலாம் சேர்ந்துடவே கூடாது. நான் நல்லா இருக்கேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, வசதி எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை. பாபா சொல்கிறார் உண்மை அதுதான். எவ்வளவுக்களோ பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ உடம்பும் மனசும் சூழ்நிலையும் அதை கேட்டுக்கும். அப்போ இவங்களுக்கு தேவை பாசிட்டிவ் தான் போல் இருக்குது. அப்போது புலம்புறாங்க. முட்டு வலின்னா டேரெக்டாக யார்கிட்ட மட்டும்தான் போய் பேசணும், பாபாட்ட, அப்புறம் டாக்டர்கிட்டையும் பேசுங்க, அப்புறம் வேறு யார்கிட்டையும் சும்மா போயிட்டு வங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க கேட்பாங்க, கேட்போம். சும்மா ஒரு சேவைக்காக என்ன பண்ணேன், எவ்வளோ முடியுமோ போய் சொல்லிடுங்க. அப்புறம் அதுகிட்ட முட்டு வலி சொல்லு, அப்புறம் அது ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசிட்டு பாபா சொல்லுங்க. உங்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பிரச்சனையே இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், கல்பம் நான் நல்லா இருந்தேன், இப்பவும் நான் நல்லா தான் இருக்கேன். என்னையை விட்டால் வேறு யார் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும்? எனக்கு இப்பேற்பட்ட அப்பா, இப்பேற்பட்ட டீச்சர், இப்பேற்பட்ட கைடு, இப்பேற்பட்ட ஃப்ரெண்டு, இப்பேற்பட்ட டாக்டர் இவ்வளோ கிடச்சிருக்க போது நான் எப்படி கஷ்டமாக இருக்க முடியும், துக்கமாக இருக்க முடியும், நோயாக இருக்க முடியும், கவலையாக இருக்க முடியும்? என்னையே பாபா நல்லா வச்சுருக்கிறேன். ஏதோ சின்ன சின்ன சிரமங்கள் வர்றது, அதெல்லாம் ட்ராமா என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. ட்ராமா என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த ஹாப்பியில் இருந்தீங்கனாலே போதும். உங்கள் பிரச்சனை உங்கள் பக்கத்தில், இவங்களுக்கு இத்தனை பிரச்சனை வந்தாலும் இவங்க அல்ற ஆள் இல்லை, டென்ஷன் ஆகிற இல்லைன்னு அது வர்ற வேலையை விட்டுரும். அதுக்கு வேறு கஸ்டமரை போய் பார்க்கலாம். பிச்சைக்காரனுக்கே தெரியும் இல்லையா, நம்ம திரும்பி கூட பார்க்கல அப்படின்னா வேறு ஆள்கிட்ட அந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுவோம், பிச்சை எடுப்பான். அது மாதிரி தான் நீங்கள் வந்தவங்கள வாங்க உட்காருங்க டீ கொடுத்து உட்கார வச்சவங்கன்னா அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க, நிறைய சிந்திக்கிறீங்க. பேசுகிறதெல்லாம் பிரச்சனை, சிந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை, நினைக்கிறதெல்லாம் பிரச்சனைன்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை பிடிக்கும் போல் இருக்குது. கெட்ட காலைன்னு சொல்லுவாங்களே, பட்ட காலை படம் கெட்டக்கூடிய, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க அதையே சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம், அதையே பேசுகிறாங்கன்னு அர்த்தம், அதையே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ டிவிலெல்லாம் சீரியல்லாம் பார்க்குறீங்க, சினிமாலாம் பார்க்குறீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா? ஏன்னா ஃபுல்லாக அவங்க அதில் எதைத்தான் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மாமியார் சரியில்லை, மருமா சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சண்டை வந்துச்சு, இவ்வளோ பிரச்சனையாக பார்த்துட்டு உங்கள் வீட்டு பிரச்சனை உங்களுக்கு போதாதா? அந்த டிவியும் சினிமாவையும் பார்த்து அங்கே உள்ள பிரச்சனையும் பார்த்து அப்போ அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டில் என்ன தான் நடக்கும்? அப்புறம் சினிமாவில் பார்த்ததெல்லாம் இப்போ வீட்டில் நடக்குதே. ஆமாம் நடக்கும். உங்களை யார் சினிமாவை பார்க்க சொன்னா? பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் வீட்டில் என்ன பண்ணும்? இது தப்பா சொல்கிற தப்பா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, உங்கள் கவனம் எதில் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கட்டும். சாட்சியாக பாருங்கள், சாட்சியாக டிவி பாருங்கள், சினிமா பாருங்களான்னு சொல்லுவேன். அது வேண்டவே வேண்டாம். மற்றபடி இந்த ட்ராமாவில் என்ன நடக்குதோ சுப பாவனையோடு எடுத்துக்கோங்க. அப்போ பாபா சொல்கிறார், ட்ராமா இது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது உங்களை போதை அதிகரிக்கிறது, கொண்டாட்டத்தை அதிகரிக்கிறது. மைஹி ஹூம் அவர் மைஹி பனுங்கி, நான் தான் வெற்றியாளராக இருக்கிறேன், நான் தான் வெற்றியாளராகுவேன். ஆகவே இந்த புருஷார்த்த வாழ்க்கையில் ட்ராமாவினுடைய நம்பிக்கையும் அவசியம். கூடவே நாலாவது, இதுதான் முக்கியமான கிளைமேக்ஸ். நாலாவது என்னது? பாபா தான் தன் மீது, ட்ராமா மீது. நாலாவது என்னது? பரிவாரத்தின் மீது. ட்ராமாவில் கூட நம்பிக்கையை கொண்டு வந்துடலாம். பாபா சொல்ல, ஏன்னா நம்ம 84 ஜென்மம் சேர்ந்தே வந்திருக்கிறோம். 63 பிறவியாக நம்ம நிறைய விகாரத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கான டேலியெல்லாம் நாம் இங்கே தான் என்ன பண்ணி ஆகணும், செய்தாகணும். பரிவாரத்தின் மீது நம்பிக்கை. நாலாவது பரிவாரத்தின் நம்பிக்கை. ஏனெனில் பாபா வந்திருப்பதே பரிவாரத்தை உருவாக்க. எப்படி பாபா மீது நம்பிக்கையோ அப்படி பரிவாரத்திலும் நம்பிக்கை அவசியம். ஏனெனில் பரிவாரம் யாருடைய பரிவாரம்? இத்தனை பெரிய பரிவாரம், இத்தனை பெரிய ஃபேமிலி, குடும்பம், அங்கத்தினர், வேறு யாருக்கு இருக்க முடியும்? பரிவாரத்திலும் நம்பிக்கை அதி அவசியம். பரிவாரத்திலும் நம்பிக்கை அதி அவசியம். ஏனெனில் இத்தனை பெரிய பரிவாரம் உலகத்தில் யாருக்கு உண்டு? எனவே சோதனை பண்ணுங்க.
ஆப் ஜித்னா பரிவார், உங்களை போல ஒரு குடும்பம் உலகத்தில் வேற யாருக்கும் உண்டு. பரிவாரம்னா நீங்கள் ரெண்டையுமே நினச்சிக்கலாம், லௌகிக குடும்பமும் அலௌகிக குடும்பமும். பாபா சொன்னார், லௌகிக குடும்பம் அலௌகிகமாக குடும்பமாக மாறதுக்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க யாராக தான் ஆக போகிறாங்க, அலௌகிக குடும்பமும் மாறிடுவாங்க. परिवार की रीति से किसी भी डिवाइन फादर का भी नहीं वहाँ ஃபாலோயர். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒரு சாமியாருக்கு சீடர்கள் கிடையாது, தெய்வீக தந்தையினுடைய குழந்தைங்க நாம. பரிவார்க்கே சாத்திகி, பரிவாரத்தோடு கூடவே சேவாமே சம்பந்தமே ரகத்தேவோ. பரிவாரத்தோடு தான் சேவா, பரிவாரத்தோட தான் சம்பந்தம் இதில் இருக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க. எனக்கோ ஒரு பாபாட்ட தான் கனெக்ஷன், பரிவாரத்தோட எனக்கு இல்லை. பரிவாரத்திட்டேருந்து எனக்கு என்ன கிடைச்சிது, பரிவார்சே ஹுவா தோ கியா ஹுவா, பரிவாரத்தில் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பரிவாரத்தின் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய 21 ஜென்மமும் சுகமாக அமையும். புரிஞ்சிருக்கிறீங்க தானே? பரிவாரத்தோடு சேர்ந்து சம்பந்தத்தில் வர வேண்டும். நான் இத்தனை பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா, எல்லார் மீதும் நம்பிக்கை கொண்டவராக நான் நடக்கின்றேன். எல்லார் மீதும், இந்த ஆத்மாலாம் நல்ல ஆத்மா, அந்த ஆத்மாலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த பக்குவம்லாம் வந்துச்சுன்னா சத்தியுகத்தெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். இந்த பக்குவம்லாம் வந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் சூப்பர் சோல். அதுக்கப்புறம் சத்தியுகம்னா என்ன, அதுதான் என்ன, எல்லாம் முட்டாள் கூட்டம், இனிமையான முட்டாள்னு சொல்லிட்டார் பாபா. கொஞ்சம் நீங்கள் பரிவாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னைய போல் ஒரு சொர்க்கவாசி வேறு யாருமே இருக்க முடியாது. சொகவாசி, நம்மை போல் ஒரு சொகவாசி வேறு யாருமே இருக்க முடியாது. ஜீவன் முக்தி, சங்கமிக ஜீவன் முக்தி சத்யுக ஜீவன் முக்தியை விட உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் புரியாத கூட்டம் தான் சத்தியம் எப்போ வரப்போது தெரில, உலகம் எப்போ அது ட்ராமாப்படி அதெல்லாம் வரப்போது நடக்க போகுது. நீங்கள் அதுக்காகலாம் ஒன்றும் புலம்பெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா இருக்கேன், என்னை விட வேறு யார் இங்கே நல்லா இருக்க முடியும்? பாபா என்னை சுகவாசியாக வச்சுருக்கிறார், சொர்க்கவாசியாக வச்சுருக்கிறார். அப்போது இந்த நம்பிக்கை எப்போ வருது அப்படின்னா, ஆத்மா பரமாத்மா ட்ராமா மட்டும் இல்லை, இந்த பரிவாரத்தின் மேலே நமக்கு என்ன வரணும், அந்த நம்பிக்கை வரணும். பரிவாரம் இல்லாமல் நம்ம எப்படி பிராப்தியை உருவாக்க முடியும்? பாபா சொல்வார்ல, ஒரு சவுத்தில் ஒரு செங்கலை உருவாக்கிட்டால் உருகி எடுத்துட்டோம்னா மொத்த பில்டிங்குமே என்ன ஆகிடும், மொத்த சுவருமே வீக் ஆகிடும். ஒரு ஆத்மா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தேன், கொசுவால் டெங்கு காய்ச்சல் வருது, மலேரியா காய்ச்சல் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த கொசுவே இந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் போகுது. இந்த கொசு இல்லைன்னா நிறைய மீனுக்கு சாப்பாடு கிடைக்காது, நிறைய பறவைக்கு சாப்பாடு கிடைக்காது. மீனே இல்லைன்னா குளம் என்னவாகும், பறவைகளே இல்லைன்னா மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? அப்போ இந்த சங்கிலியில் கட் ஆகிடுது. அப்போது கொசு தொந்தரவு தரக்கூடியதுன்னு நினைக்கிறோம், கொசு கடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆனால் கொசு ஒழிஞ்சு போகட்டும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது இந்த இயற்கையினுடைய முன்னேற்றத்தில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டுன்றாங்க. நீங்கள் கொசுவை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் சிந்திக்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற 4 பேரை நினச்சாலே போதும். அவங்க இந்த இயற்கை சங்கிலியில் ரொம்ப முக்கியமானவங்க. காய்ச்சல் கொடுக்குது கொசு, ஆனாலும் அது இந்த இயற்கையில் மறைமுகமாக நமக்கு 1000 நன்மை செய்யும். டைரக்ட் நீங்கள் அந்த கொசுவை பற்றி வெறுக்காமல் இருங்க, அதை விளக்குறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை செய்யணும். ஆனால் அதை நினச்சி என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அதை அது மேலே உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அதெல்லாம் சாத்தியமா? கொசு கடிக்கும்போது நினச்சி பார்க்கணும். இந்த கொசு கூட்டங்கள் இந்த இயற்கையினுடைய முன்னேற்றத்தில் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது தெரியும். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. கொரோனா வந்தது எவ்வளோ நல்லது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பெருசாக போடுறோம். கொரோனா மட்டும் நடக்கலைன்னு இன்றைக்கி உலகம் தானாகவே அழிஞ்சிருக்கணும். ஓசோன் மண்டலம்லாம் அப்போ தான் ஓட்டெல்லாம் சரியாக இருக்குது. எப்போ கொரோனா காலத்தில் இந்த ஓசோன் மண்டலம் ஓட்டை இருந்துச்சு இல்லையா, அதன் மூலமாக நிறைய வியாதி, நிறைய வெப்பம்லாம் வந்துச்சு. ஃப்ளைட் ஓடலை, ட்ரெயின் ஓடலை, எதுவுமே ஓடலைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்டேருந்து வரக்கூடிய எந்த கழிவும் அங்கே போய் சேரலை இயற்கைக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஆக விஞ்ஞானிகள் படிப்படியாக எல்லாம் நல்லதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வராங்க. விஞ்ஞானிகள் படிப்படியாக எல்லாமே நல்லதுக்குன்னு புரிஞ்சுட்டு வராங்க. நாம் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும். அவங்களுக்கு அந்த ஐடியாவே யார்கிட்டேருந்து வரணும்? நியாயமாக
நம்மகிட்டேருந்து அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். அதுவும் நல்லதுக்கு தான், இதுவும் நல்லதுக்கு தான். நமக்கு அந்த கஷ்டமே இல்லாமல் இவங்க அப்படியே கையில் லட்டு கொடுக்குற மாதிரி பாவம் எல்லாம் நல்லதுக்கு தான் குழந்தை அப்படின்னு சொல்கிறார், அன்பாக சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ பாபா சொல்கிறார், நிச்சய புத்தியோடு நடக்கணும் இல்லையா. परिवार में चलने के लिए एक अटेंशन देना पड़ता है कि परिवार में பரிவாரத்தோட ஒத்து நடப்பதற்கு இந்த கவனம் கொடுத்தாக வேண்டும். பரிவாரத்தில் ஒவ்வொருவரும் விதவிதமான சமஸ்காரங்களோடு இருப்பார்கள். உங்களுடைய நினைவு சின்னம் மாலை. மாலையை பாருங்க, 1ஆம் நம்பர் எங்க, 108வது நம்பர் எங்க. ஆனால் 1ம் 108ம் இணைந்து இருக்கணும். இணைஞ்சாதான் அதுக்கு பேர் என்னது, மாலை. இல்லை நான்லாம் 1ஆம் நம்பர், நீலாம் 108, நான்லாம் 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷம் யாரும் சொல்ல முடியாது. நான்லாம் எத்தனை முறை பாபா மீட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி ஆத்மா அது பயங்கரமாக அழிச்சாட்மியம் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அந்த ஆத்மாவும் ட்ராமாவில் தேவைன்னு தான் வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு அந்த ஆத்மா நமக்கு வழிகாட்டியாக மாறிடும். அப்போது பாபா சொல்கிறார், அந்த சுப பாவனை நமக்கு வேணும். சமஸ்காரங்கள் விதவிதமாக இருக்கும். உங்களுடைய நினைவு சின்னம் மாலை. மாலையில் 1வது மணி முதல் நம்பரில் இருக்கக்கூடிய மாலையும் 108வது நம்பரில் இருக்கக்கூடிய மாலையும் ஒன்று சேர்ந்தாதான் அது மாலை. பரிவாரத்தில் விதவிதமான சம்ஸ்காரம் இருக்கும். இத்தனை பெரிய பரிவாரத்தோடு நடப்பதற்கு சமஸ்காரங்களை புரிந்து ஒருவர் மற்றவருக்கு ஏக் தோமே ஏக் பரிவார் ஏக் பாப் ஏக் ராஜ்யத்தோ ஏக் ஹோக்கே செல்னாகே. ஒருவர் மற்றவரோடு சந்திக்கும் பொழுது நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு தந்தை நமக்கு, ஒரு ராஜ்யம் என்று ஒன்றாக இருக்க வேண்டும். பரிவாரம் எப்படி பெரியதோ ஐசேகி ஏக் தோமி, அதே மாதிரி ஒருவர் மற்றவரிடத்துல உள்ளம் இதயமும் பெருசாக இருக்கும். ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை சுப விருப்பத்தினுடைய ஸ்திதியில் நிலைத்து நடக்க வேண்டும். ஏனெனில் பரிவாரத்திற்கு மத்தியில் தான் சமஸ்கார சுபாவம் வருகிறது. எனக்கு கோபம் இருக்குது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னை சுற்றி ரொம்ப புகழ் பாடுற கூட்டமாகவே இருக்குதுன்னு வச்சுப்போமே, அது 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 எனக்கு உதவாத கூட்டம்னு அர்த்தம். எனக்குள்ளே கோபம் இருக்கிறது அது என்ன பண்ணலை, எனக்கு காமிச்சே கொடுக்காது. என்கிட்ட யாராவது வம்பு பண்ணி என்னை அவமரியாதை பண்ணி இன்சல்ட் பண்ணாதான் எனக்கு எது இருக்குதுன்னே தெரிய வரும். கோபம் இருக்குது, எனக்கும் ஈகோ இருக்குது. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோயை ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா அவருக்கு என்ன கொடுக்குறோம்? ஃபீஸ் கொடுக்குறோமா இல்லையா? அது எப்படி எனக்கு நீ கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லலாம், அப்படி சண்டை போக முடியுமா? நான் இன்னும் 100 வருஷம் இருங்க சந்தோஷமா. நோயை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு என்ன உண்டு? நம்மள்கிட்ட இருக்கிற நோயை யார் சொல்லுவா? நம்ம கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட கோபம் இருக்குதா, பொறுமை இருக்குதா, இதயம் பெருசாக இருக்குதா, அன்பு நிறைய இருக்குதா, அறிவு கொஞ்சம் இருக்குதா இல்லையா, அதையெல்லாம் அவங்க என்ன பண்ணத்தான் செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. யாருடைய டைரக்ஷன் நாம் படி? பாபா டைரக்ஷன் கொடுத்துருக்க. இந்த குழந்தைகிட்ட போய் கொஞ்சம் மூளை இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புவார். அது ஏடோடமாக நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கும். நாம் அவங்கள்ட்ட நிதானமாக என்ன பண்ணணும், அன்பாக என்ன பண்ணணும், இந்த ஆத்மா மேலே ஒரு தப்பும் இல்லை, அனுப்புகிறவர் பாபா அனுப்பியிருக்கிறாரு, நீ ஏன்டா என்ன இருக்குன்னு செக் பண்ணியிருக்காரு, இந்த ஆத்மாவால் தான் என்னுடைய நோய் எனக்கு தெரிய வரப்போகுது. அப்போது பாபா சொல்கிறார், பரிவாரம் தேவை. பரிவாரத்தில் பலவிதமான சம்ஸ்கார சுபாவம் வரும். ஆனால் இந்த பரிவாரம்னா என்ன? பாபாவுடைய பரிவாரம். ஞாபகம் இருக்கட்டும், இங்கே வெறும் தர்மம் மட்டும் ஸ்தாபனை ஆகலை, ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகுது. வெறும் தர்மம் கிடையாது, மற்ற தர்ம பிதாக்கள் வந்தாங்க, தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்க. அங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகலை. இங்கே உங்கள் எல்லாருக்கும் ராஜ்யமும் வேண்டும். ராஜ்யம் வேணும்னா நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு உதவி பண்ணாதான் நாளைக்கு அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஒருத்தவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க, ஒரு வேலையுமே செய்யலை அப்படின்னா பாபாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணால் உனக்கு சத்தியத்தில் எடுபடி வேணும்ல, அதனால் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணு, உதவி செய். அவங்க பதிலுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. நான் ஒரு பக்கம் லெட்டர் எழுதினேன், அவங்க ஒரு நன்றி கூட சொல்லலையே. பாபா சொல்கிறார், இன்றைக்கி இந்த எதிர்பார்ப்பு வீணாக்கிடுது. இங்கே செய்யுங்க, உங்களுக்கு எங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வட்டியோடு கிடைக்கும்.
இல்லைன்னா அது இங்கேயே சாப்பிட்டு காலி ஆகிடும். அப்போ உங்களுக்கு நன்றி வர வேண்டிய இடத்துல நன்றி வரலையா, அது டெபாசிட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். உங்களை பாராட்ட வேண்டிய இடத்துல திட்டிகிட்டு இருக்காங்களா, அது என்ன ஆகிட்டு இருக்குது, டெபாசிட் ஆகிட்டு இருக்குது. அதை வட்டி முதல்ல உங்களுக்கு என்ன பண்ண போது கிடைக்கும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டே இருக்காங்க, அவங்க சும்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு வேலையும் பண்ணலையா, உங்களுடைய உழைப்பு என்னவாயிட்டு இருக்குது. ஃபாரினில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. ஃபாரினில் தேவை, இப்போ நமக்கு இந்தியாவிலையும் அப்படி ஒரு சிஸ்டம்லாம் இருந்தால் நல்லது தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு நேரம் இருக்குது, நான் யாருக்கும் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறேன். அவங்க ஒரு 10 வீட்டுக்கு சொல்லிடுவாங்க, இந்த வீட்டில் இந்த வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. நீங்கள் போகிற நேரம் டைம் கவர்மெண்ட்டு கணக்கெடுத்துக்கும். நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்க, ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு தாத்தா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் 2 மணி நேரம் வந்து ஏதோ ஒரு அடிப்படை உதவி செஞ்சு கொடுத்து வரீங்கன்னா 2 மணி நேரம் இன்றைக்கி உங்களுக்கு சேவிங்ஸ். அப்போது இப்படி 2 மணி நேரமாக சேவிச்சிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 200 மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இல்லை 2000 மணி நேரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வயசாகும்போது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் அல்லது அந்த கம்பெனி உங்களுக்கு அவங்க ஆள் அனுப்புவாங்க. அவங்க உங்களை என்ன பண்ணிப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம செஞ்ச கர்மா நம்ம பின்னாலே என்ன பண்ணிடும், வந்துடும். அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா இருக்கும்போது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சால், நீ கஷ்டப்படும் போது அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறாங்க ஃபாரினில். ஆனால் இந்த சிஸ்டம் ஏற்கனவே பாபா ட்ராமாவில் என்ன பண்ணி வச்சுருக்கிறார், ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறார். நீங்கள் யாருக்காவது உதவுறீங்கன்னா அது டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ரிட்டர்ன் வரலையா, சந்தோஷப்படுங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கான பதில், பலன், பாராட்டு கிடைக்கலையா, சந்தோஷப்படாமல் டெபாசிட் ஆகிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது. எப்படி சின்ன வயசில் வேலை பண்ணால் கஷ்டப்படும் போது அவங்க நமக்கு அனுப்புகிறாங்களோ, அதே மாதிரி தேவைப்படும் போது நமக்கு கிடைக்கும். அப்போது பாபா சொல்ற பரிவாரம் அப்படிங்கிறது இங்கே ராஜ்யமும் உருவாகிறதுனால நீங்கள் ஒரு சேவகனாக சேவா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு யாராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். இல்லை நான் ராஜாவாக தான் இருப்பேன்னா பாபாவுக்கு வருத்தமாக சந்தோஷமா, அதுவும் சந்தோஷம்தான். நாளைக்கு யாராவது ஒரு ராஜாவுக்கு நீங்கள் யாராகி போகலாம், சேவகனாக போகலாம். இங்கே சேவாதாரின்னா அங்கே ராஜா, இங்கே ராஜான்னா இந்த 2 பேரில் யார் நல்லது. பாபாவை பொறுத்தவரை ட்ராமாவை பொறுத்தவரை 2 பேருமே நல்லது. சில பேர் ராஜாவாகவே இருந்துட்டு போட்டும், ஏன்னா அவங்கள எங்கே அனுப்ப வேண்டியிருக்குது, சத்தியுகத்தில் சேவகனாக அனுப்ப வேண்டியிருக்குது. சில பேர் சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அவங்க யாராக வேண்டியிருக்குது, ராஜா ஆக வேண்டியிருக்குது. பரிவாரம் இங்கே தர்மம் மட்டும் ஸ்தாபனை ஆகலை, இங்கே எதுவும் ஸ்தாபனை ஆகுது, ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகுது. ராஜா குவாலிட்டி ஆத்மா இருப்பாங்க, சேவகம் செய்யக்கூடிய ஆத்மா இருப்பாங்க, உடல் உழைப்பு செய்வாங்க, மனசாக சேவை பண்ணும், பல வெரைட்டி. ஒரு சேவையும் பண்ணாமல் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய என்ன பண்ண போகிறாங்க, அங்கே சேவை பண்ண போகிறாங்க. பாபா சொல்கிறார், இங்கே ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகுதுன்னா நம்ம யாரை பார்த்தும் டென்ஷன் ஆகவே மாட்டோம் அப்படின்றார். நாம் 4 விஷயத்துலேயுமே நிச்சய புத்தி வெற்றியாளராகணும். பாபா ஸ்தாபனை காலத்தில் 300-400 குழந்தைங்களை ஒன்று சேர்த்து வைத்து பாலனை செய்தார். इतना तो अभी किसी का इकट्ठा रखने वाला परिवार नहीं. அந்த அளவுக்கு 300 பேர் 400 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பரிவாரம் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சென்டரில் இருந்தால் எத்தனை பேர் இருக்க போகிறோம், வீட்டில் இருந்தால் எத்தனை பேர் இருக்க போகிறோம், சேர்ந்து இருக்கிறது இல்லையா, காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சேர்ந்து எத்தனை பேர், 300-400 பேரை வச்சு பாபா என்ன பண்ணியிருக்கிறார், பாலனை செய்திருக்கிறார். சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடம் டியூட்டி வேறு வேறு இருக்கும். பரிவாரத்தில் டியூட்டி இருக்குது, சில நேரத்தில் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலுவலகம் இருக்கும், அங்கே அவங்க நிறைய நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே கூட மிஞ்சி போனால் எத்தனை பேர் இருப்பாங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம் அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருக்க போகிறாங்க, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அதிக நேரம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்போது அங்கே அத்தனை பேரை வச்சு பாபா கொண்டு போனார், எல்லாரையுமே கொண்டு போனார். அங்கே எல்லாருமே பக்கா நம்பர் 1 இருந்தாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க,
न्यारा और प्यारा परिवार है। इसमें डिस्टर्ब होना फिर बहाना तो देते, इसने क्या किया तब यह हुआ, यह किया तो यह हुआ, लेकिन बाप के आगे भी क्या அப்போசிஷன் नहीं हुई. நாம் என்ன சொல்கிறோம், இவங்க இப்படி இருந்தாங்க அதனால் நான் இப்படி பண்ணேன், அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அதனால் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு நாம் நிறைய சொல்லலாம். சரி, பிரம்மா பாபா முன்னால் யாருமே எதிர்க்கிறவங்க இல்லாமல் இருந்தாங்களா என்ன? அந்த 300 குழந்தைங்களும் எல்லாருமே பாபா பாபான்னு சுற்றி வந்தவங்களா, இல்லை பிரம்மா பாபாவும் எதிர்த்தவங்க இருந்தாங்களா? இருந்தாங்க. நிறைய பேர் பாபா கையை விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க என்னவா தான் இருந்திருக்கணும்? ஒருத்தவங்க ஒரு இடத்த விட்டு வேண்டாம் அப்படின்னு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் எப்படி தான் இருந்திருப்பாங்க? எதிர்ப்பாக தான் இருந்திருப்பாங்க. அப்போது டக்குன்னு எதுவுமே நடக்காது. இப்போ டைவர்ஸ்னு வருதுன்னா பாபா கையை விட்டுட்டு போனால் அதுக்கு என்ன தான் பேர் கொடுக்குற? அந்த டைவர்ஸ் திடீர்னு ஒரு நாள் அன்பாக இருந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துடுமா? எத்தனை மாதம் சண்டை நடந்திருக்கும், எத்தனை வருஷம் மனப்புழக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தானே இப்போ பாபா விட்டுட்டு எத்தனை பேர் கை விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் அங்கே இருக்கும்போது எதிர்ப்பாக தான் என்ன பண்ணியிருக்கணும்? இருந்திருக்கணும். அவங்களையெல்லாம் பாபா சமாளிக்கலையா? எத்தனை பேரை பாபா என்ன பண்ணியிருக்கிறார்? அப்போ அவங்களை யாரையாவது வெறுத்தாரா? அப்போசிட் எதிர்ப்பு செய்து நான் இனிமேல் இந்த யக்கியத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு போனவங்களே பாபா வெறுத்தாரா, ஒதுக்குனாரா? அவங்களுக்கும் டோலி கொடுத்தார். அவங்களுக்கும் என்ன பண்ணார்? டோலி. திரும்பவும் அவங்களை என்ன பண்ணுங்க? வர வைங்க. போனவங்க சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க, அவதூறு செய்துட்டு போயிருப்பாங்க, வெளியில் போயிட்டு அங்கே அவதூறு பரப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் பாபா அந்த ஆத்மாக்களை கூட பெருக்கலை, கோபப்படலை, ஒதுக்கலை, மறக்கலை. அவங்களை திரும்பவும் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அது அத்தனையும் செய்தார் இல்லையா? அப்போ இதெல்லாம் பாபா செய்ததை நாம் பார்த்துருக்குறோம். அப்படிலாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய யஜ்ஞம் என்ன பண்ணியிருக்குது, உருவாயிருக்கு. அப்போ ஒருத்தர் பொறுத்து சகிச்சு மன்னிச்சு அன்பு கொடுத்து எவ்வளவு குணத்தை வெளிப்படுத்தி இவ்வளோ பெரிய பரிவாரத்தை உருவாக்கி இருக்கிறார், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார், இவ்வளோ பெரிய தர்மத்தை உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் நாம தான் சான்று. நாம் பாலனை பண்ணி வந்திருக்கிறோம், நமக்கு தெரியும். அப்போது பாப்னி ஃபிர்பி ககா கோயி பாகந்தீபி ஹோகையே, யாராவது பாபாவை எதிர்த்து அல்லது வெறுத்து வெளியில் போனாலும் கூட அவங்களுக்கு டோலி கொடுங்க, அவங்கள திருப்பியும் கொண்டு வர வைங்க, சேவா பண்ணுங்க, நினைவு கொடுங்க. அப்படி கைவிட்டுட்டு போனவங்க நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களை கூட பாபா அவங்களுக்கு நினைவூட்டுங்க, அவங்களுக்கும் பக்கத்தில் நெருக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு சேவா பண்ணுங்கன்னு அனுப்புனார் இல்லையா? அப்போ பிரம்மா பாபாவுக்கு இந்த 4லேயுமே நம்பிக்கை இருந்துச்சு. ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா மட்டும் இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு போனாலும் நாளைக்கு வந்துடுவாங்க, அவங்களும் தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மா தான், இன்னைக்கு கோமாவே பேசிட்டு போட்டும், வேண்டானே ஒதுக்கிட்டு போட்டும். அப்போது அவர்கிட்ட 4 இருந்துச்சு, 1 2 3 இல்லை, 4லேயுமே நம்பர் 1 நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவர் நம்பர் 1. इसके लिए विनाश की तैयारियां होते भी अभी विनाश रुका हुआ है. இப்போ நாம் நம்பர் 1 ஆகணும். நாம் இன்னும் ஆகாமல் இருக்கிறதுனால நடக்க வேண்டிய விநாசம் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருந்த போதும் அது தடைப்பட்டு நிற்கிறது. இந்த உலகம் சத்தியமாக என்ன பண்ணியிருக்க வேண்டியது, மாற வேண்டியது. ஆனால் அது இப்போ என்னவாயிட்டு இருக்குது, தடைப்பட்டு நிற்குது. ஏன்னா இன்னும் நாம் இந்த 4லேயும் நம்பர் 1 ஆகாமல் இருக்கிறோம். ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா, பரிவாரத்தின் மீது நம்பிக்கை. எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளவு, குடும்பம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய உள்ளம் வேணும். என்ன வேணும்? பெரிய உள்ளம்னா எல்லாத்தையும் கரைச்சிடும், மறந்துடும், அன்பு கொடுக்கும், திரும்பவும். நேற்று திட்டிட்டு இருந்தாங்களே, கோவப்பட்டுட்டு போனாங்களே, அதெல்லாம் மறந்து கரைக்கிறதுக்கு உள்ளம் எப்படி இருக்கணும்?
ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது பாபா சொல்கிறார், அப்போது விநாசம் ஏன் இன்னும் நடக்காமல் இருக்குதுன்னா, நாம் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிறதுனால, நாலுலேயுமே நம்பர் 1 ஆகாமல் இருக்கிறதுனால அது தடைப்பட்டு நிற்கிறது. பிரகிருதி கூட இந்த சுமைகளிலிருந்து விடுபட விரும்புகிறது. மாயா கூட எனக்கு தெரியும் என்னுடைய பார்ட்டி இப்பொழுது முடிய போகிறது என்று. ஆனால் பிராமண பரிவாரம் இன்னும் அப்படி இருக்கிறாங்க. छोटी बात में मेरे साथी बन जाती है, बिठा देते हैं मेरे को और अपना राज्य में लाने में 4% में है, इसलिए समय भी रुका हुआ है. சின்ன சின்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அதை பிடிச்சு வச்சுக்கிறோம். சின்ன சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அதை பிடிச்சு வச்சுக்கிறோம். அதை சரி ட்ராமா விடு, நல்லதுக்கு தானே, நன்மை தானே, அந்த விஷயத்தை என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. நாம் போகிற விருந்தாளியை கூட்டி உட்கார வச்சு காஃபி டீ கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், அதை பாலனை பண்ணிகிட்ருக்கோம். பிரச்சனையை போயிருக்கும். நீங்கள் மறந்துருந்தீங்க, மன்னிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை என்னவாக இருக்கும், போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு காஃபி டீ கொடுத்து டோலி கொடுத்து, காஃபி டீ டோலி கொடுக்குறதுன்னு என்ன வர்றவங்க போகிறவங்கெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அப்படி செஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னவாகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். பரவாயில்ல, அது ஒன்றுமே சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஆத்மா நல்ல ஆத்மா தான். உங்கள்கிட்ட யாராவது அவங்க அப்படியாமே உங்களை திட்டினாங்களாமேன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆமாம், அதையும் கேட்குறீங்கன்னா இன்னும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இந்த யாரெல்லாம் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இனிமேல் தான் நிஜமாவே என்ன வரப்போகுது, அவங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் அவங்களுக்கு இனிமேல் தான் பிரச்சனையே வரப்போகுது. யாரெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்களோ இனிமேல் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனையை உருவாக்குறதெல்லாம் யார் தான், நாம தான். ஒன்றும் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போக போகுது. நீங்கள் உட்காந்து கதை பேசி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அது பெருசாகிட்டே இருக்க போகுது. பாபாவை பார்த்தோம், நாம் என்ன பண்ணணும், பாபா எப்படி நம்மை பாலனை பண்ணுறார், அதுபோல் நாமளும் மற்றவங்களே பார்க்கணும், பாலனை செய்யணும் இல்லையா. அப்போது ராஜ்யத்தில் வரணும்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியெல்லாம் இருக்கும். நம்பர் 1 நம்பர் லாஸ்டெல்லாம் இருக்கும். நாம் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இயற்கை மாயை நம்மகிட்டேருந்து விடை பெற விரும்புது. இயற்கைன்னா துக்கம் தரக்கூடிய இந்த இயற்கை, விடுங்க, நான் ரொம்ப சுமையாயிட்டேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் உங்களுக்கு புது உலகத்தை தாரேன் அப்படின்னு அது ரெடியாக இருக்குது. மாயாவும் உங்களுக்கு 2500 வருஷம் உங்களுக்கு லீவு கொடுக்குறேன், அதுவும் ரெடியாக இருக்குது. ஆனால் நாம் விஷயங்களை பிரச்சனைகளை பேசி பேசி அதுக்கு விடை கொடுக்காமலேயே இருந்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் எவரெடினா இந்த செகண்டில் எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்கள் ரெடி ஆகாத இருக்கிறதுனால அதுவும் இன்னும் காத்துட்ருக்குது. இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடத்திலும் இந்த ஒரு விருப்பத்தை தான் கொண்டிருக்கிறார். கிசிகோ மிட்டாக்கே ஐசே கரோ கைசே கரும் கைசே, ஏன் எதுக்கு எப்படி அந்த மாதிரியான அந்த புலம்பல்களை விட்டுடுங்க. நான் என்ன செய்கிறது, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்கிறது, நான் எப்படி செய்கிறது, இதை விட்டுடுங்க. இப்போது உங்கள்கிட்ட பாபா வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்னவாகணும், நான் பாபா எதிர்பார்க்குற மாதிரி தயாராகிட்டேனா, தயாராகிறதுக்கு எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படும். அகர் ஆப் தயார் ஹோ, இல்லை நான் தயார், நான் 4லேயும் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், நான் வெற்றி உடையவராக இருக்கிறேன், அப்படி நீங்கள் தயார்னா கை தூக்குங்க. அவங்க சீக்கிரத்தில் சத்தியத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் நாம் என்னவாகணும், தயாராகணும். எப்பேற்பட்ட பரீட்சை வந்தாலும் அதில் செகண்டில் அதிலேருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு நமக்கு நிச்சய புத்தி வெற்றியாளராக இருக்கணும். அப்போ இதில் நீங்கள் கவனம் கொடுங்க. அப்போ பாபா சொல்கிறார், ஏக் தோக்கோ ஆப் சமான் பனானா. இப்போது நான் தயாராகிட்டேன். சில பேருடைய ரிப்போர்ட் என்ன, நான் ஒழுங்கு, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒழுங்கில் கம்மி அப்படின்னா பாபா கேட்குறார், நீங்கள் ஒழுங்கு தானே, அப்போ உங்கள் வேலை என்னது அப்படின்னு கேட்குறார். நீங்கள் ரொம்ப யோக்கியம், உலக மகா யோக்கியம்னே வச்சுப்போமே, உங்கள் வேலை என்னதுன்னு கேட்குறார். மற்றவங்களை யோக்கியம் ஆக்கணும். நீங்கள் ஒழுங்குன்னா மற்றவங்களை ஒழுங்கு ஆக்கணும். நீங்கள் தயார்னா மற்றவங்களை தயார்படுத்தணும். இது உங்கள் டியூட்டி. நீங்கள் கணக்கு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. டீச்சரே சொல்லுவாங்க, அவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் புரிய வை. அவங்களும் என்ன பண்ணணும், 2 பேருமே ரெடி ஆனால் தான் அப்புறம் பெல் அடிக்க முடியுன்றார்.
நான் ஒழுங்கு, நான் ரெடி, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, தயார். நீங்கள் தயார் அப்படின்னா மற்றவங்களையும் தயார்படுத்துங்க, மற்றவங்களுக்கு ஊக்க உற்சாகம் கொடுங்க, தைரியம் கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. பாப்தாதான் ரிசல்ட் பார்க்குறார். ஜோபி சலாகே அச்சாகே, என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது, ஊக்க உற்சாகம்லாம் இருக்கிறது. இப்போ நீங்கள் லட்சியம் கூட வைக்கணும், நாம் சமாப்தி காலத்தை நெருக்கத்தில் கொண்டு வரணும். ஆப் தோடே ஹில்தே ஹோனா, ஏன் அந்த சமாப்தி நெருக்கத்தில் வராமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஆடுறீங்க இல்லையா, ஆடுறத பார்த்து சமாப்தி காலம் இன்னும் தூரத்தில் போயிடுது. அப்போது நீங்கள் தான் ஆடாமல் அசையாமல் இருந்து சமாப்தியை நெருக்கத்தில் கொண்டு வரணும். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி முடிய வேண்டிய பிரச்சனை இன்னும் 1 மாதம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா இன்றைக்கி முடிய வேண்டிய பிரச்சனை இன்னும் 1 மாதம் ஆகும். இந்த நேரம் இப்போ வந்திருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே சத்தியம், இப்போவே கேரண்டி. அப்போ பாபா சொல்கிறார், இதில் கவனம் வைங்க, உங்களால் காத்து கொண்டிருக்கிறது சப் பகானே காரன் சப்தக்கோ சமாப்துக்கிறோம். அவங்களால தான், இவங்களால தான், அதனால தான், இதனால தான், இப்படி சாக்கு போக்குக்கான காரணங்களை சமாப்தி செய்யுங்க. நிவாரண் சாமனே லாபம். பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு இப்போ பாபா கேட்கல, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை எல்லாம் பாபா கேட்கல, இப்போ அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிற அதை சொல்லு அப்படின்றார். நாம் பாபாட்ட போய் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்களால தான் நான் டென்ஷனாக இருக்கிறேன், அவங்களால தான் நான் யோகா பண்ணாமல் இருக்கிறேன், இல்லை பிரச்சனை அது இல்லை. நீங்கள் காரணத்தை பேசுகிறத நிப்பாட்டிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேனே பாபா, நான் வாரத்தில் 1 நாள் இனிமேல் மௌன விரதம் இருக்க போகிறேன், சொல்லுங்களேன், இருந்தால் என்ன ஆகிட போகுது, ஏதோ ஒன்று இல்லை, டெய்லி நான் ஒழுங்காக சார்ட் எழுத போகிறேன், சொல்லுங்களேன் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கையில் என்ன சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் சாக்கு சொல்கிறவங்களா இல்லாமல் சமாதானத்தை கொண்டு வர்றவங்களா இருந்தால் சமாப்தி நெருக்கத்தில் வந்துடும். நீங்களும் முக்தி, அவங்களும் முக்தி. அப்போது பாபா இப்போ வந்திருக்கிறார், முழு உலகத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுப்பார் இல்லையா. நீங்கள் முக்தி ஜீவன் முக்தி அடையணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அப்போது ஆஸ்தி சொல்லப்போனால் உலகத்தில் உள்ளவங்களுக்கு ஆஸ்தியாக முக்தி கிடைக்குது, உங்களுக்கு ஆஸ்தியாக ஜீவன் முக்தி கிடைக்குது. எதுவரை நீங்கள் மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்கலையோ அதுவரை நீங்கள் ஜீவன் முக்திக்கு கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பாபா சொல்றார், இதற்காக 12 முறை, ஒரு நாளைக்கு 12 முறை பரிஸ்தா சொரூபம், 12 முறை நிராகார சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ட்ரில் பண்ணுங்க. இரவு பகலும் சேர்த்து 24 மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரத்தில் 24 முறை ஒரு ட்ரில் பண்ண போகிறீங்க. 12 நேரம் யார், பரிஸ்தா, 12 நேரம் என்னது, நான் நிராகார சொரூபம். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் படிப்படியாக கூட்டிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் பரிஸ்தா, 1 நிமிஷம் நிராகார சொரூபம், திருப்பி அடுத்த நாள் வேணால் 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அப்போது தூங்குற நேரம் நல்லபடியாக தூங்குங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் பரிஸ்தா, நான் நிராகார ஆத்மா. அப்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதை நீங்கள் செய்யுங்க, இதுக்கு நீங்கள் நேரம் எடுத்து செய்யுங்க, எல்லா விஷயமும் நல்லாயிடும். நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாபாவுடைய ஸ்நேகி குழந்தைங்க சகயோகியாக இருக்கத்தான் செய்கிறீங்க. ஸ்நேகத்துக்கான ரிட்டன் பிரத்யக்ஷ சுரூபம். ஒவ்வொரு காரியத்திலையும் உடல், மனம், பொருள், உறவுகள், மனிதர்கள் எல்லாருமே உங்களுக்கு சகயோகியாக கட்டாயம் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஸ்நேகி சகயோகி குழந்தைங்க யார் சதா பாபாவுடைய அன்பில் மூழ்கி கலந்து கரைஞ்சி இருக்கிறாங்களோ, வெறும் லவ்வில் இல்லை, பாபா மேலே வெறும் அன்பில் இல்லை, அன்பில் கரைஞ்சி ஐக்கியமாகி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, சதா பாபாவுடைய காரியத்தில் நேரம் சங்கல்பத்தை ஈடுபடுத்தக்கூடிய குழந்தைங்களுக்கு. ஏன்னா சங்கமத்தினுடைய நேரம் சங்கல்பம் ரொம்ப விலை மதிப்பில்லாதது, ஒரு ஜென்மம் அநேக ஜென்மத்திற்கான பிராப்தியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு நேரத்தின் அனுசாரம் காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, காரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி குணம், அதுக்கேற்ற மாதிரி சக்தியை கொண்டு வரக்கூடிய குணம் நிறைந்த சக்தி நிறைந்த குழந்தைகளுக்கு பல பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். வரதானம் விதி அல்லது ஞானம் கொடுப்பதோடு கூடவே விதாத்தாக்கே சாத் சாத் மற்றவங்களுக்கு ஞானம் அல்லது விதிமுறைகளை சொல்பவராக இருப்பதோடு கூடவே வரதாத்தா வரம் வழங்கும் வள்ளலாகவும் ஆகி
அதை செய் இதை செய்யன்னு ஐடியா சொல்லிட்டு இருக்காம அதை செய்கிறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி கொடுக்கணும்? வரம். விதி வழங்குவதோடு கூடவே வரம் வழங்கும் வள்ளலாக ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் பலம் நிரப்பக்கூடிய கருணை உள்ளமுடையவர் ஆகுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் பலத்தை நிரப்பக்கூடிய கருணை நிறைந்த ஆத்மாக்கள் ஆகுங்கள். அப்போ பாபா சொல்கிறாங்க, சில ஆத்மாக்கள் ஆசைப்படுவாங்க, தைரியம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சுருவாங்க. யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு கருணை உள்ளமுடையவராகி வரமாக அதை வழங்குங்க. உங்களுடைய சுபபாவனையினுடைய எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுங்க. ஒருத்தவங்க சரியில்லைன்னா உங்களுடைய சுபபாவனை பத்தலைன்னு அர்த்தம். என்ன சொல்கிறார் பாபா? என்ன சொல்கிறார் பாபா? ஒருத்தவங்க சரியில்லைன்னா என்ன அர்த்தமாமா? நம்முடைய சுபபாவனையினுடைய பலம் பத்தலை. அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சுபபாவனை பலம் கொடுத்தா அவங்களும் என்ன ஆகிடுவாங்க? சரியா. நமக்கும் யாரோ அப்படி ஒருத்தவங்க சுபபாவனை வச்சதுனால தான் நாம் நல்லா இருக்கோம். அது தெரியுமா? அப்போது மற்றவங்களும் சரியில்லைன்னா நாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபா நம்மளை கை காமிக்கிறார். உங்கள் சுபபாவனையினுடைய பலம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் நல்லாயிடுவாங்க. அவங்க சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பாபா இங்கே உட்காரல, அதை கேட்கறதுக்கெல்லாம் பாபா இங்கே உட்காரல. அதை சரி செய். அப்போ சரி செய்கிறதுக்கான சுபபாவனையின் பலம் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வரதானி மூர்த்தி ஆகி அதை வழங்குங்க. பாபா சொல்றார், ஜப் ஆப்கா ஹர் சங்கல்ப். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பத்தையும் பாபாட்ட பலி செய்யுங்க. ஒரு சமயம் ஒரு சங்கல்பம் ஒவ்வொரு கர்மத்திலும் பலியாகிடுங்க. என்ன வாக்கு கொடுத்துருக்கிறீங்களோ அதை பாலனை செய்யுங்க. பாபா நீ வந்தால் நான் பலியாயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ பாபா வந்திருக்கிறார். தன்னிடம் என்ன இருக்குதோ அதை பாபாட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாருக்கும் சுபபாவனை செய்யுங்க. ஸ்லோகன், உங்களுடைய அப்பனே சத்திய ஸ்வரூபக்கு ஸ்மிருதியோ, தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தின் நினைவு இருக்கட்டும். தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தின் நினைவு இருக்கட்டும். அப்பொழுது சத்தியத்தின் சக்தி வந்துவிடும். சத்தியத்தின் சக்தி வந்து தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தின் நினைவிருந்தால் சத்தியத்தின் சக்தி வந்துவிடும். அவ்வியக்த இஷாரா. மகான் ஆகுவதற்காக இனிமை மற்றும் பணிவினுடைய குணத்தை தாரணை செய்யுங்க. பாப்தாதா இப்பொழுது ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலும் சம்பூர்ண பவித்திரத்தாவினுடைய பிரகாசிக்கும் மணியை பார்க்க விரும்புகிறார். ஆன்மீகத்தால் பிரகாசிக்கக்கூடிய கண்களை பார்க்க விரும்புகிறார். பேச்சினில் இனிமை, விசேஷத்தா, விலைமதிப்பற்ற வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். கர்மத்தில் திருப்தி மற்றும் பணிவை சதா பார்க்க விரும்புகிறார். பாபா நம்மள்கிட்ட என்ன பார்க்க விரும்புகிறார் சொல்லியிருக்கிறார்.